எளிதில் மறைகள் தேரா இறைவனை எழில் கங்குள் பொழுதொரு காலத்தின்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை வேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். திருச்சிட்டுவான். நாம் இன்று திருவம்பாவையில் 10வது பாடலை பற்றி சந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியார்களும் கூட்டியுள்ளது. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமட போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் பேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாளும் போத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோயில் கூல தரண்டன் கோயில் பீனா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசெலோரெம்பாவார் ஏதவனை பாடும் பரிசெலோர் எம்பாவாய் என்று அற்புதமாக மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல. சாமியுடைய திருவடி எங்க இருக்கா? பாதாளம் ஏழினுக்கும் கீழே. அதல விதல சுதல தராதல முகாதல ரசாதல பாதாள, அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய உலகங்கள்லாம் இருக்கு. அந்த உலகத்துக்கு கீழே பாதாளம் ஏழினும் கீழ் அங்கேயும் உலகம் இருக்கு. அதுக்கு கீழே அப்பால சுவாமியுடைய திருவடி உலகதான். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். அதாவது சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் இருக்கு. சொற்பொருள் சொற்பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி சாமியுடைய திருவடி விளங்குகின்றார். அது அந்த இடத்துல சொல்றாரு, சொற்கழிவு பாதமலர். சாமியுடைய திருவடி அப்பேற்பட்டது. ஆடை எடுத்திட்ட பொருள் பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டுவது என்று சொல்வதற்கிறாங்க. சாமி நம்ம பிறவியிலிருந்து எடுப்பதற்காக அந்த தூக்கிய திருவடியை தூக்கி வைத்திருக்கின்றார், நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக. ஒரு முறை திருவடி எடுத்தாரு. அந்த பாதத்துல சந்திரன் விழுந்ததும் அவரை தூக்கி தலையில வைத்தார். ஒரு முறை திருவடி எடுத்தாரு, யமனை எட்டி உதைத்தார். எதுக்காக? அடியவரை காப்பாற்றுவதற்காக. எல்லாமே இந்த உயிர்களுக்காக தான் செய்வார், தனக்காக எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, அடியாருக்கு ஒரு துன்பம்னா உடனே சுவாமி என்னன்னு கேட்பார். அப்படி அந்த பொற்பாதம் எல்லா அருளாளர்களுமே அந்த பொற்பாதத்தை விரும்புவார். அந்த ஆடை எடுத்துட்ட அந்த பொற்பாதத்தை, அந்த தூக்கிய திருவடியை எல்லா அருளாளர்களும் எல்லா உயிர்களுமே அதைத்தான் விரும்ப வேண்டும். இந்த பொற்பாதத்தை காணப்பட்டால் எனக்கு மனித பிறவி கொடு என்று நமது அப்பர் சுவாமிகளும் சொல்கின்றார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும் அனித்த சடையும் பவளம் போல் வேணியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த. அப்படிப்பட்ட திருவடி அந்த தூக்கிய திருவடி. அது குஞ்சித பாதம் என்று பெயர், எடுத்த பொற்பாதம் என்று பெயர். வேதித்து வளர்த்தெடுத்த வெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவை என்று சொல்வதற்கிறாங்க. அதை எடுத்த பொற்பாதம் ரொம்ப முக்கியமான. எல்லா அடியார்களும் இந்த பொற்பாதத்துல எல்லாருமே திருவடிகளுக்கெல்லாம் மலர் மாலைகள் எல்லாம் கட்டி அழகு பார்ப்பாங்க. யாருக்கு? ராஜபுரம். அப்பேற்பட்ட தனி சிறப்புடையது அந்த எடுத்த பொற்பாதம். அப்போ ஊன்றிய பொற்பாதம் முக்கியம் கிடையாதா? எடுத்த பொற்பாதம் தான் முக்கியமா? ஊன்றிய திருவடி. எடுத்த பொற்பாதத்தை பற்றினா தான் ஊன்றிய திருவடி கிடைக்கும். தூக்கிய திருவடி யாரு? இடது பாகம் அம்பாள். ஊன்றிய பாதம் யாரு? சாமி. சிவஞானம் இருந்ததை சிவத்தை அடைய முடியும். தூக்கிய திருவடி பற்றினதான் எங்க போக முடியும்? இப்ப நீங்க சிதம்பரத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவஞானம் விளையும். அதே இது மதுரைக்கு வந்துட்டீங்கன்னா கால் மாறி ஆடுறாரா, அங்க சிவமே கிடைக்கும். அதான் நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. தில்லையில கூத்தாடுறாரு, தென்பாண்டி நாட்டானாரு. அங்க இடது பாதத்தை தூக்குறாரு, இங்க வலது பாதத்தை தூக்கிறாரு. அங்க சிவஞான விலையும் இங்க சிவமே கிடைக்கும். இதுதான் முக்கியம். அப்படி பாதாளம் ஏழிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர். சொற்பிரபஞ்சம், அதாவது வாக்குகள் 4 வகையான வாக்குகள் இருக்கு.
அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது திருவடி. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்கின்ற அந்த சொற்பிரபஞ்சத்தில் வாக்குகள் அங்கங்குதான் எழுது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அது மூலாதாரத்துல இருக்கக்கூடிய சூக்குமையில இருந்து எழுது. இப்ப நீங்க நமச்சிவாயின்னு சொல்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்து வரும்? சூக்குமையில இருந்து வந்து பைசந்தி, மத்திமை, வைகரி வாக்கு வந்து வெளியில வரும். நமச்சிவாய அப்படின்னு வெளியில சொல்லி, அதே இது உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா சூக்கும வைகரின்னு பேரு, வெளியில வந்துருச்சுன்னா தூள வைகரின்னு பேரு. இப்ப அடின்னு ஒரு கேள்வி கேட்க, நீங்க வந்து எல்லாம் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்க. நான் அடின்னு வந்து மதுரையில சுவாமி எந்த பாதத்தை தூக்கி ஆடுகின்றார் அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க உடனே இங்க வந்துருச்சு, வெளியில தான் வர மாட்டேங்கி, இடது திருவடியா, வலது திருவடி வெளியில வந்துருச்சுன்னா அது தூள வைகரின்னு பேரு, உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது சூக்கும வைகரின்னு. இந்த வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். அதை சொல்றாரு, சொற்கழிவு பாத மலர். அதுவும் இந்த திருவடியை சொல்லும் போதெல்லாம் மலராக வைத்துதான் எல்லா அருளாளர்களுமே ஒப்பிடுவார்கள். ஏன்னா மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருவடியை முழுவதுமே மலராக வைத்துதான் சொல்லுவாங்க. நாம கொடுக்கறது என்னமோ வாடுகின்ற மலரை கொடுத்து இறைவனுடைய வாடாத மலராகிய திருவடியை நாம வாங்கி கொள்கின்றோம். அடுத்த வரையிலே சொல்றாரு, போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே. போதுன்னா மலர்னு அர்த்தம். போதார் புனை முடியும். சாமி அந்த முடியில என்ன சுட்டியிருக்காரு? மலரை சுட்டியிருக்கு. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடியும். முதல்ல கீழே பாதத்தை சொன்னாரு, ரெண்டாவது முடிய சொல்லிட்டாரு பாருங்க. இது சொற்பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே. நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். எல்லா உலகமும் ஆனாய் நீயே. எல்லா உலகமும் அவருக்குள்ளதான் இருக்கு, எல்லா பொருட்களும் அவருக்குள்ளதான் இருக்கு. அவர் எல்லா பொருட்களையும் கலந்திருப்பதனாலதான் எல்லா பொருளும் இயங்குது. இல்லைன்னா இயக்குறதுக்கான வேலைகள் கிடையாது. ஜடப்பொருள் முதற்கொண்டு இறைவன் இயக்க போய் தான் அது இயங்குது, இல்லைன்னா இயங்காது. இந்த ஸ்டவர் சாஞ்சிரும். இறைவன் உள்ள இருந்தா இல்லைன்னா என்ன ஆயிரும்? இந்த ஸ்டவர் சாஞ்சிரும். இறைவன் அதுக்கு இயலாதவெல்லாம் இயல்விப்பானாய் எழுஞ்சுடராயம் அடிகள் நின்றவாறே என்று அப்பர் சுவாமிகள் சொல்வதற்கிறாங்க. சாமி ஜடப்பொருள் முதற்கொண்டு இருந்து அந்த பொருளையும் சாமிதான் இருக்காரு. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடியும். இந்த மலரை கொண்டு ஒரு பொண்ணு வந்து திருப்பனந்தாள்ல தாடகைங்கிற ஒரு அம்மையாரு தினசரி நித்தலும் சாமிக்கு மலர் கட்டி கொண்டு போய் அந்த சிவலிங்கத்துக்கு போடுவாங்க. அன்னைக்குன்னு ஒரு நாள் சாமிக்கு எட்டி போடும்போது மாறாப்பு விலகியது. உடனே ரொம்ப குனிஞ்சு போய் போட போனாங்க பாருங்க. அவருடைய அன்புக்கு சிவபெருமான சிவலிங்கம் அப்படி சாஞ்சிருச்சான். அவர் அன்புக்கு சாமி வாங்கிட்டான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அப்படி வளைஞ்ச சிவலிங்கம் நிமிரவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. அந்த தாடகை பிராட்டிக்காக அப்படி இருந்ததும் அந்த ஊர் மன்னர்கள்லாம் என்னென்னதும் யானையை எல்லாம் வச்சு வச்சு இழுத்து பார்க்காங்க. சிவலிங்கம் நேரம் நிமிர மாதிரி இல்லை. அப்பதான் குங்குளிய கலைஞர் வந்தார். அவரை கூப்பிட்டுதான் இந்த சிவலிங்கத்தை நிமிர்க்க வச்சுனாங்க. அவர் தன் கழுத்துல ஒரு கையை கட்டி சிவலிங்கத்துல ஒரு கையை கட்டி இழுத்தாரு. ஈஸியா வந்துருச்சு. பெரிய பெரிய யானையெல்லாம் வச்சு இழுத்தாங்க, வரல, நேரம் ஆகல. இவருடைய அன்புக்கு, குங்குளிய கலைஞருடைய அன்புக்கு சுவாமி வந்து திருப்பனந்தாள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். குங்குளிய கலைஞர் எந்த நேரமும் சாமிக்கு அந்த குங்குளியத்தை போட்டுக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் துட்டு கிடைச்சதுன்னா உடனே அவருக்கு ஆசை எல்லாம் என்ன வரும்னா சாம்பிராணி வாங்கி சாமிக்கு காட்டணும். அதான் அவருக்கு ஆசை. நமக்கு கொஞ்சம் துட்டு கிடைச்சதுன்னா எந்த கடையில டிஃபன் வாங்கலாம், எங்க புரோட்டா வாங்கலாம், எங்க புரோட்டா நல்லா இருக்கும், ஒரு கடையை விட கிடையாது. இல்ல ஊர்ல எந்த கடையை கேட்டாலும் நாங்க கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி அந்த திருப்பனந்தாள்ல குங்குளிய கலைஞருடைய சிறப்பு ரொம்ப அதிகம். ரெண்டாவது, அந்த நிலையிலும் கூட குங்குளிய கலைஞர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. எல்லாம் இழந்துட்டு கடைசி எஞ்சி இருப்பது மனைவியுடைய திருமாங்கல்யம் மட்டும்தான். வீட்டுல சாப்பாடு கிடையாது. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இப்ப இந்தாங்கப்பா, நீ ஏதாவது போய் இதை போய் விற்று அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தா, இவர் போய்கிட்டு இருக்கும் போதே குங்குளியை கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அத்தனையும் கொடுத்து அத்தனைக்கும் குங்குளியை வாங்கி அத்தனையும் காட்டிட்டாரு சாமிக்கு. அப்ப எவ்வளவு அன்பு பாருங்க. இப்ப நம்மன்னா என்ன செய்வோம், ஒரு 10 மாசத்துக்கு தேவையான ஜாமான்கள்லாம் என்ன செஞ்சிருவோம், அதெல்லாம் வாங்கி வச்சுருவோம். அவரு அப்படி இல்லை. அவருக்கு என்னம்லாம் சாமிக்கு குங்குளி வைக்கணும், சாம்பிராணி காட்டணும். அதுல சிறந்து விளங்கி சுவாமி திருவடி அடைந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் மனைவியுடைய திருமங்கலத்தை வித்ததும்
குபேரனை விட்டு வீடு கட்ட சொல்லிட்டாரு சாமி. பெரிய மாளிகையே சாமி கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு இப்ப எவ்வளவு சிறப்பு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உடம்பு இருக்கும் போதே இறைவனுக்காக நீங்க பயன்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்வை சிவபெருமான் பார்த்துக் கொள்வார். உங்கள் எண்ணம் முழுவதும் சிவபெருமானிடம் வைத்து விட்டால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் யார் பார்த்துக்குவா? ரெண்டாவது உங்க உடம்பையே யார் பார்க்கணும்? அவர் தான் பார்க்கணும். நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணுமே இல்லை. போதார் பூனை முடியும். அதுவும் அந்த போதாகிய அந்த மலரை அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சென்று இறைவனுக்கு பறித்து வைத்தால்தான் உத்தமம். சூரிய உதயத்துக்கு பிறகு பறிச்சா அது உத்தமம் கிடையாது, மத்தியமம். ரொம்ப வெயில் அடிச்சதுக்கு அப்புறம் பறிச்சா அது அதர்மம். 6 மணிக்கு உள்ள பறிச்சா உத்தமம், 6 மணிக்கு பறிச்சா மத்தியமம், 6 மணிக்கு பிறகு பறிச்சா அதர்மம். அதனால பூ பறிக்கும் போது 6 மணிக்குள்ளே என்ன செஞ்சிடணும், அந்த வண்டுகள் போய் அந்த மலருடைய தேனை உண்பதற்கு முன்னாடியே அந்த மலர்களை பறித்து இறைவனுக்கு சாத்த வேண்டும். திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராயில் திறமுருகால் தீவண்ணர் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் அந்த வண்டு போய் மலருடைய தேனை உண்பதன் முன் மலர் பறித்து இறைவனுக்கு இட்டு உண்ணாராயில். புரிஞ்சுச்சா? அப்ப மலர் பறிக்கும் போது எப்படி பறிக்கணும்? அதிகாலையில் பறிக்கணும், வைகறை காலத்துல பறிக்கணும். இதுக்காக புலி காலையும் புலி கண்ணையும் வாங்கினாரு வியாக்கிரபாதம். மலர் பறிக்கிறதுக்காகவே நள்ளிரவு 3 மணிக்கு எதிர்த்து பறிக்கணும்னா நேரம் கண்ணு தெரியாதுல்ல. இப்பயாவது தெருவிளக்கெல்லாம் எரியுது. அந்த காலத்துல எதுவுமே கிடையாது. சாமி கிட்ட புலிக்காலும் அது நகங்கள் தோறும் கண்ணு கேட்டார். மரத்துல ஏறுறதுக்கும் அந்த வெளிச்சம் தெரிகிறதுக்கும் அதுல பூவை பறிச்சு சுவாமிக்கு வழிபாடு செய்தார் வியாக்கிரபாதம். அதுவும் நம்ம சாமிக்கு மலர் பறிக்கும் போதெல்லாம் நகம் தெரிகிற அளவுக்கு பறிக்கணுமா. நம்ம ஒரு 10 பூ பறிக்க முடியும், நாளைக்கு பறிச்சு கொடுவாங்க அப்படின்ட்டு சோம்பேறித்தனம் வந்துடும். மலர் பறிக்கும் போதெல்லாம் அஞ்செழுத்து சொல்லிக்கிட்டே பறிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நேரம் போறது தெரியாது. ஒரு 1000 பூ பறிக்கணும்னு வச்சுக்கோங்க, 1000 தடவை மந்திரத்தை சொல்லியிருப்பீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. அதான் ரொம்ப சிறப்பு. அஞ்செழுத்தை ஓதிக்கிட்டு இல்லைன்னா திருமுறைகள் பாடிக்கொண்டு புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமல் அப்படி மலர் பறிச்சு சாமி கொடுக்கறது எவ்வளவு பெரிய சிவ புண்ணியம். புண்ணியம் அப்படின்னாலே புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். அதை பார்த்து சிவபெருமான் அருள் புரியாம இருக்கவே மாட்டார். மலர் கொடுத்தாச்சுன்னா சாமி அருள் புரியாம அப்படி போதாகிய மலரை கொண்டு போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே. மேலுலகத்துக்கு அப்பாலையும் சாமியுடைய திருமுடி விளங்குகின்றது. பாதாள உலகத்துக்கு சென்றாலும் அதுக்கு கீழே சாமியுடைய பாதம் அதுக்கு கீழே இருக்கு. கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினு கப்பால் சோதி மணி முடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்த மிலான் வர கோவாய் ஏர்தரும் ஏழுலகேத்த எவ்வுருவும் முந்தன் உருவாய் ஆர்களி சூழ்தன் இலங்கை அழகமர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கோவாய். இப்படி வர்றாரு. அந்த அழகமர் மண்டோதரிக்கு சிவபெருமான் போய் அதை செஞ்சாராம். ராவணனை காட்டிலும் ஒரு பங்கு அதிக அன்பு செலுத்துறவங்க யாரு? மண்டோதரி, அவருடைய மனைவி. அவருக்கு அருள் செய்யறதுக்கு சிவபெருமான் அங்க போறாரு இலங்கைக்கு. அப்ப ஒவ்வொருத்தருடைய அன்பு எந்தெந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் யாரையும் சாதாரண அளவிட முடியாது. ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள கோயில் கூட கட்டிட்டு இருப்பாங்க, நம்ம சொல்ல அறிய முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அன்புல இருப்பாங்க. சாமி மேல எந்த அளவுக்கு பக்தி செலுத்துறாங்கன்னு அந்த கணக்கெல்லாம் சிவபெருமான் தான் இருக்கும். இவங்க 50 மார்க்கு, இவங்க 10 மார்க்கு, இவங்க 20 மார்க்கு, யாரு போடுவா? சிவபெருமான். ஆனா மாணிக்கவாசகர் அவ்வளவு அன்பு செலுத்திட்டு, நான் என்ன சாமியே அன்பு செலுத்தினேங்க, அவ்வளவு அன்பு செலுத்தியிருக்காரு மாணிக்கவாசகர். பொழுது காலத்து என்றும் பூசனை விடாது செஞ்சிருக்காரு. 6 காலமும் பூசை பண்ணியிருக்காரு. நம்ம ஒரு காலம் பூசை பண்றதுக்கு நம்ம படுற பாடு எப்படா எந்திரிச்சு ஓடுவோங்கிற நிலையிலேயே நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். அவர் 6 காலம் உட்காந்து பூஜை பண்ணிட்டு 6 காலம் பூஜை பண்றாருன்னா என்ன அர்த்தம்? எந்த நேரமும் சிவச்சிந்தனையில இருக்காருன்னு அர்த்தம். அகத்துல எந்த நேரமும் பூசை பண்ணிக்கிட்டே இருக்காரு. போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே விண்ணிறைந்து வன்னிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நீ பெரும் சீர். அப்பேற்பட்டவர் சிவபெருமான், யாராலையும் காண கிடைக்காத கடவுள்.
அடியாருக்கு எளிமையாக இறைவன் ஓடி வந்து விடுவார். அன்பு செலுத்தினா அங்க இன்ன தன்மை நின்று அறிவொண்ணாத எம்மான் அடியார்கள் கூப்பிட்டா எளிவந்த பிரானாக வந்து எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பலனத்தனி ஆரூர் ஆணை வரக்கழுமான். அப்படி போதார் கொலை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல். அவங்க ஒரு திருமேனியா, எண்ணில்லாத திருமேனி. அடியார்கள் என்னென்ன விருப்பப்பட்டுலாம் நினைக்கிறாங்களோ அந்த உருவம் தாங்கி வந்து சிவபெருமான் அந்த அருள் செய்வார். எப்படி சாயினும் ஏத்துவின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் பெறலாமே. எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் புரியும். இப்படி எந்த விதத்துல நீங்க இப்ப நடராஜ பூமத்துவமா நினைச்சீங்கன்னா நடராஜரா வந்து அருள் செய்வார். சிவலிங்கமா நினைச்சா சிவலிங்கம் வந்து அருள் செய்வார். காலசம்கார மூர்த்தியா நினைச்சா காலசம்கார மூர்த்தியா வருவார். சரங்கர சம்கார மூர்த்தியா வந்தா சரங்கர சம்கார மூர்த்தியா வருவார். திருவாத மூர்த்தியா நினைச்சா திருவாத மூர்த்தியா வருவார். தட்சிணாமூர்த்தியா நினைச்சா தட்சிணாமூர்த்தியா வருவார். எண்ணில்லாத திருக்கோலம் இறைவனுக்கு இதுதான் குறிப்பு. 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் இருந்தாலும் கூட எண்ணில்லாத கோலத்தை கூடியவர் சிவபெருமான். அந்த எண்ணில்லாத கோலத்தை நம்ம எப்ப பார்க்கலாம் அப்படின்னா, அந்த எண்ணில்லாத கோலத்தை மாணிக்கவாசகர் காட்டியிருக்காரு சுவாமி. பிழைக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு எனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே சொல்றாரா. எண்ணில்லாத கோலத்தை எப்ப காட்டினாரா? எப்போ காட்டின? இருவினை ஒப்பு வந்ததுக்கு அப்புறம். எனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பினான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின். இந்த நல்வினையும் தீவினையும் என்னைக்கு ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை வருதோ அப்பதான் சிவபெருமான் எண்ணில்லாத குளத்துக்கு காம. இப்ப நம்ம சொல்லலாம் ஈஸியா, எனக்கு நல்லது வந்தாலும் நான் ஒரே சிந்தனையில இருக்கேன், தீயது வந்தாலும் நான் ஒரே சிந்தனையில இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா துன்பம் வரும்போதுதான் தெரியும் தாங்க முடியாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. அப்படித்தானே இருக்கு. யாராவது துன்பம் வரும்போது சிரிக்கிறாங்களா? நான் ரொம்ப சிரிக்கேங்க, எனக்கு அழுகையாத்தான் இருக்கு இருந்தாலும் ரொம்ப சிரிக்கல யாராவது சொல்லுவாங்களா? துன்பம் வரும்போது தாங்க முடியாது. அதெல்லாம் ஞானிகள் தான் அதெல்லாம் தாங்குவாங்க. நம்மளால தாங்க ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் ரொம்ப பக்குவம். இறைவன் மேல அன்பு வந்துருச்சுன்னா இது துச்சம் வந்துச்சிடும். துன்பம் வந்து வந்துட்டு போகுது, தாங்குவோம், எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா, அந்த இறைவனை இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே மழை பரிபாக ஆயிடும். இறைவன் எண்ணில்லாத கோலத்தை காமிக்க வச்சிருவாங்க. நீ எந்த விதத்துல வழிபட்டாலும் அந்த உருவம் தாங்கி வந்து சிவபெருமான் எப்படி சாயினும் ஏற்றினும் ஏற்றினால் அப்படி ஈசன் அருள் பெறலாம். 8000 யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டு அறிவார் இல்லை, முன்னாடியுள்ளே ஒளியுற நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான் என்று. அன்பு செலுத்தினா கண்ணாடி போல அப்படி நமக்கு முன்னாடி கலந்து அருள் செய்ய. ஆனா எத்தனையோ பேர் தவம் கிடக்காங்க சாமி அடைய வேண்டும் மேலு. எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யறாங்க. மாணிக்கத்தை சொல்லும்போது அவங்க எல்லாம் தவம் கிடக்காங்களே சாமி. எத்தனையோ அடியார்கள் எல்லாம் கூட உன்னை அடையக்கூடிய தகுதியுடைய அடியார்கள் எல்லாம் உன்னை வந்து அடைகின்றார்கள். எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஆனா எங்க சிவபெருமான் என்னைய கூட விடல அப்படின்னு. அது மாதிரி கண்ணப்பன் மாதிரி எனக்கு அன்பு கிடையாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டாரு. சாமி எல்லாத்தையும் ஆட்கொள்றது தயாரா இருக்காரு, பக்குவம் இருந்தால். பக்குவம் இல்லைன்னா சாமி நம்ம கிட்ட வர மாட்டார். அந்த பக்குவத்தை வளர்க்கறதுக்கு தான் வழிபாடு. பக்குவம் வர்றதுக்கு தான் விடாம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறைவன் போல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இறைவனை கண்ணால கண்டு தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாயால் அவனை வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். இந்த திருக்கோயிலுக்கு வந்து மூக்கால நுகர்ந்துக்கிட்டே இருக்கணும். கையால கூப்பி தொழுது கொண்டே இருக்க வேண்டும். காலால் இறைவன் திருக்கோயிலை வளம் வந்து கொண்டே இருக்க பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கைகால் கூப்பி தொழில் அடி மாமலர் தூவி நின்று வைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கால்களால் பயனன் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழார் கால்களால் உற்றார் ஆளுநரும் உயிர்கொண்டு போம்படு குற்றாலத்துறை கூத்தரல்லால் நமக்கு உற்றார். வேதையொரு வாழ் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல்வின்னோரும் மண்ணும் துதி தாளும். வேதங்களே ஓதி முடியலையா, அதாலே அறிய முடியல. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியரே வேதங்களாலும் அறிய முடியல. வேதங்களை சுவாமிதான் அருளினாரு, ஆனா வேதத்தால கூட என்ன செய்ய முடியல சுவாமியை. வேத முதல் விண்ணோரும், விண்ணோர்களும் சாமியை காண முடியல. விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் கூட ஓத உணவா அவனை வந்து உணர முடியாது சாமியை. அன்பு இருந்தால் மட்டுமே இறைவனை உணர முடியும். இல்லைன்னா எவ்வளவு நீங்க ஓதுனாலும் கூட சில பேர் அன்பு இல்லாம ஓதுவாங்க. அன்பு இல்லாம ஓதி என்ன பயன் சொல்லுங்க பாப்போம். அன்பு இல்லாம ஒரு தீர்த்தத்துல போய் நீராடி என்ன பயன் சொல்லுங்க பாப்போம்.
ஓட்டை குடத்தட்டி மூர்க்கரோடு ஒக்குவேன்னு கூட அப்பர் சொல்றாரு. ஓட்டை குடத்துல எவ்வளவு தண்ணியை ஊற்றினாலும் என்ன ஆகும்? புரியுதா? அதுவே அன்பு இல்லாம நீங்க செய்யற எந்த வழிபாடும் ஓட்டக்குடம் மாதிரி வழி. இதன் மேல மிகுந்த அன்பு வரணும். இந்த பெரிய நமக்கு நல்லா சாமி கொடுத்துருக்காரு. அது இந்த காலையில நேரத்துல ஒரு அரை மணி நேரம் சாமியை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறார். அது அவருக்கு அது யாருக்கு போய் சென்றடைய வேண்டுமோ அவங்களுக்கு தான் போய் சென்றடையும். அப்படி போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவை பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்ல அவன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் கூட ஓத உழவா ஒரு தோழன் கொண்டாரு. சாமி தோழனா வருவார். தொண்டர் உள்ளத்துல இருப்பார். தொண்டர் உள்ளன். தொண்டருடைய உள்ளத்துல எப்போதுமே சிவபெருமான் நீங்காம இருக்கு. ஏன் தொண்டர் உள்ளத்துல நீங்காம இருக்காரு? அவங்க தொண்டர்களாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் முக்தியை கொடுத்தும் கூட முக்தி வேண்டான்ட்டாங்க. அதுதான் தொண்டருடைய சிறப்பு. தொண்டதம் பெருமை சொல்வதும் பெரிது. கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். கைலாய மலையில சுவாமி அம்பாலும் வீட்டில் இருக்கும்போது அடியார்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சிவபெருமான. அம்பாள் சொல்றாங்க, சாமி இப்படி அடியார்கள்லாம் வந்து உங்களை தொழுகிறார்களே அவர்களுக்கு நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு அம்பாள் கேட்கிறாங்க. தேவி கவலைப்படாதே, அத்தனை அடியார்களுக்கும் யாம் மோட்சத்தை தருகின்றோம் என்று சிவபெருமான் சொல்ல, அடியார்கள்லாம் பெருமானே கும்பிடலே என்று வீடும் வேண்டாம், வீடு பேரே வேண்டாம் சாமி, எத்தனை பிறவினாலும் கொடு, உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி கொடு, எத்தனை மாண்டு மாண்டு வந்தரின் மன்னனின் வணங்கவே, எத்தனை பிறவினாலும் வந்து வந்து உன்னை வணங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி செய்யும் அப்படின்னு முக்கியே வேண்டாம் நாங்க அடியார்கள். அதனாலதான் அடியாருடைய சிறப்பு. முருகபெருமானும் அவையாரும் பேசும்போது எது பெரியது, போனம் பெரியதா அப்படின்னு கேட்டாரு. போனமும் நான்முகனுடைய படைப்பு, நான்முகன் பெரியதான்னு முருகபெருமான் கேட்டாரு. நான்முகனும் திருமாலுடைய உந்தியிலிருந்து வந்தோன்னு. திருமால் பெரியவரா? திருமாலும் அலைக்கடல் துயின்றோன்னாரு. அலைக்கடல்ல சயனத்திலே இருப்பேன். அப்ப அந்த அலைக்கடல் பெரியதா? அந்த அலைக்கடலையும் குறுமுடி உண்டது தானே. ஒரு காலத்துல அகத்தியர் அந்த கடலை குடிச்சிருவேன். அப்ப அந்த குறுமுடி பெரியவரா? அந்த குறுமுடியும் கலசத்தில் இருந்து வந்தோம். அப்ப அந்த கலசம் தான் பெரியதோ அப்படின்னு முருகப்பெருமான் கேட்பாரு. அவை சொல்லுவாங்க, அந்த கலசமும் புவியில் சிறு மண்ணில் இருந்தானே கலசம் வருது. அப்போ அந்த புவிதான் பெருசா? புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். இந்த பூமியை தாங்கி இருக்கிறது யாரு? ஆதிசேடன். அரவினுக்கு ஒரு தலை பாரம். அந்த அரவம் தான் பெரிதோ அப்படிங்கும் போது அந்த அரவமும் உமையவர் சிறுவீரல் மோதிரம். அப்போ உமையவர் தானே பெரியவங்க அப்படின்னு சாமிக்கு முருகப்பெருமான் கேட்கிறாரு. அவை சொன்னாங்க, அந்த உமையவளோ இறைவனுக்குள் ஒடுக்கம் அப்படின்னா. அப்ப கடைசியை சொல்லு, அவன் இறைவன் தானே எல்லாரோட பெரியவர் அப்படின்னு. முருகா அப்படிலாம் நினைச்சாரு முருகா, அவரை விட ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னா. என்ன சொல்ற அவ அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்கும்போது அப்ப சொல்றாங்க, அந்த இறைவனோ தொண்டதம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டதம் பெருமை சொல்வதும் பெரியது. அப்ப தொண்டருடைய பெருமை எவ்வளவு பெரியது. அதுலதான் தொண்டர் சிறப்பு. முக்தியும் வேண்டான்னு சொன்னாங்க. கேடு மாக்கவும் ஒக்கவே பார்க்கக்கூடியவர்கள். இருவடி ஒப்பு உங்களுக்கு வந்துருச்சு. மண்ணை பார்த்தாலும் பொண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே போலதான் இருக்கும். இப்ப அந்த கடற்கரையில வந்து 2 பேர் நடந்து போனாங்க. ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு. 2 ஞானிகள் போனாங்க. முன்னாடி ஒருத்தர் போனாரு, பின்னாடி ஒரு ஞானி போனாரு. முன்னாடி போனவருக்கு கீழே ஒரு நகை தெரிஞ்சது, ஒரு நெக்லஸ் தெரிஞ்சது. அவர் என்ன பண்ணாரு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம், இது எதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிக்கி அப்படின்னு சொல்லி மணலை அப்படி மேல மூடி வச்சுட்டு அப்படி வந்தார். பின்னாடி வந்து ஞானி அவர் கூப்பிட்டு கேட்டாரு, என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த நகை தெரிஞ்சது, அதை அப்படி மூடி வச்சுட்டு வந்தேன். அப்ப இவரு சொன்னாரா, உனக்கு இன்னும் அது நகைன்னு தெரியுதா? உன் கூட நான் சாகவாசமே வச்சுக்கிற மாட்டேன், என்ன ஆளை விட்டு அப்படின்ட்டு போயிட்டார். அவர் சுத்த துறவு, இதுலயுமே துறவு. அதாவது எந்த பொருளையும் பற்று இருக்க கூடாது. எந்த பொருளையும் பற்று இல்லாம இருந்தாதான் சிவபெருமான் அடைய முடியும். இங்க ஏகப்பட்ட பற்று வச்சுக்கிட்டு நம்ம சாமியெல்லாம் என்ன செய்ய முடியாது. அதுதான் விட வேண்டியதை கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா இந்த பிறவில இருக்கும்போதே எல்லாத்துலயும் பற்றுல இருந்து நீங்கிட்டே வரணும். எந்த பற்றுலனாலும் நீங்கிடலாம், ஒரு பற்றுல நீங்கவே முடியாது. எதுன்னு சொல்லுங்க, பிள்ளை பற்று. அதனாலதான் சிறுதொண்டர் என்ன வரலாறுல எல்லா பற்றையும் விட்டாரு, பிள்ளை பற்றை விட்டு அதான் பார்ப்போம் சொல்லி பிள்ளை தெரிய வந்து கேட்க வந்தாரு சாமி. போர்க்களத்துல எத்தனையோ வீரர்களை கொண்டிருப்பாரு. இப்ப அவன் பிள்ளைய கேட்கும் போது கொடுக்காரான்னு பார்ப்போம்னு சொல்லி சாமி பார்த்தாரு. ஆனா அதையும் போய் கொடுத்தாரு. அதுதான் சிறப்பு சிறுதொண்டர் வரலாறு. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பிள்ளை பாசம் வந்து விடாது. நாயனார் அவ்வளவு சிறப்புடைய ஒரு சிறுதொண்டர் நாயனாரு.
ஏற்பட்ட புகழை உடையவர். இது சொன்னருக்கு சாமி முருகப்பெருமானோடு காட்சி கொடுத்தாரு. பிள்ளைக்கறி கொடுத்ததுனால விடைவாகனத்துல சாமி அம்பாளுக்கு நடுவுல பிள்ளையோடு காட்சி கொடுத்தார், முருகப்பெருமானோடு காட்சி கொடுத்தார். எவ்வளவு பெரிய சிறப்பு. பற்று ரொம்ப நம்ம இதுலதான் அதிக பற்று வச்சிருக்கோம். சிவருமானே வந்து காட்சி கொடுத்தா கூட நம்ம வர்றதா இல்லை. சாமி வெயிட் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு தான் நம்ம இருக்கோம். நம்ம நிலைமை. வேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உழவா ஒரு தோழன் தொண்டர்கள். சாமி சுந்தரம் சாமிக்கு தோழமையாக இருந்தார். சுந்தரம் சாமிகளுக்கு தோழமையா இருந்தாரு, குபேரனுக்கு தோழனா இருந்தார். சாமி தோழமை கொடுக்கணுமே, ஏன்னா அவங்களுடைய தவம் அப்படி, அதனால தோழமை பண்ணார். உனக்கு தோழமையாக தந்தோம் அப்படின்னாரு. புரியுது உங்களுக்கு? தோழமை தந்தோம், ஏன்னா சாமி எல்லாத்துக்கும் உரிய பொருளா, அதனால அவருக்கு தோழமை தந்தோம் அப்படின்னு. அது மாதிரி குபேரனும் தோழரா இருந்தார். அவர் மோட்சம் அடையணும்ல, இப்ப குபேரன் இருக்கும்போது அவரும் மோட்சம் அடையணும்ல, அதுக்காக பட்டினத்தர பிறக்க வச்சு மோட்சத்தை கொடுத்தாரு. எல்லா பேருமே மண்ணுலகத்தில் வந்து பிறந்திருக்கின்றார்கள். சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அவர் போய் யாரையும் போய் தொழுதும் கிடையாது. பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உழவா ஒரு தோழன் தொண்டர் உள்ளன் கோயில் குலத்தரண்டன் கோயில் பிள்ளைகள். அந்த காலத்துல இந்த கோயில்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, கன்னி பெண்களை வந்து கல்யாணம் முடிக்காத பெண்களை வந்து கோயில்ல மலர் கட்டி கொடுக்க, திருப்பணி செய்யறதுக்கு கன்னி மாடம் அமைத்து அவர்களை கோயில்ல விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி சங்கிலாச்சேரி அப்படிதான் இருந்தாங்க. சுந்தரம் சாமி மனம் முடிச்சிருப்பாங்க, 2வது திருமணம். அந்த சங்கிலாச்சேரி அங்க கன்னி மாடம் அமைத்து அங்க மலர் கட்டி சுவாமிக்கு பணி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போதான் சுந்தரம் சாமிகள் உள்ள வந்ததும் சங்கிலாச்சியாரை பார்த்ததும் எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை வந்து சாமிகிட்ட போனாரு. சாமி எப்படியாவது எனக்கு ஏதாவது பார்த்து பிடிச்சி சாமி அப்படின்னா, கவலைப்படாத சுந்தரா, உனக்காக நான் பேசுறேன் அப்படின்னாரு. எப்படி ஒரு சிறப்பு பாருங்க. அவரு தவம் அப்படி, சுந்தரம் சாமியோட தவம். சங்கிலாச்சியாரை நைசா சாமி கனவுல போய் சொன்னாரு, இந்த மாதிரி சுந்தரம் சாமியை உன்னை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லவன்பா, அது வந்து மேருமலையிலும் தவம் செய்தவன் அப்படின்னு சாமி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், அவர் ஏற்கனவே திருவாரூர்ல எதையோ ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கதாக கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. இல்ல சங்கிலாச்சியாரே, நீ கவலைப்படாத, நான் இந்த ஊரு எல்லையை விட்டு தாண்டாதபடி நான் உனக்கு சத்தியம் வாங்கி தரேன் அப்படிங்கிற சாமி. அதுக்கப்புறம் தான் சத்தியம் வாங்கி தரேன். அது எவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த சத்தியத்தை மீறும் போது அவர் 2 கண்ணு போகுது. சத்தியத்தை மீறும் போது இப்ப சர்வசாதாரணமா போய் சத்தியம் பண்றாங்க கோயில்ல. நான் சூட அடிச்சு சத்தியம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கை காலு வராம முடிச்சுட்டு இருப்பாங்க. பொய் சத்தியம் பண்ணிட்டு, பொய் சத்தியம் பண்ணா கை கால் வராது, நிறைய தண்டனை எல்லாம் இருக்கு. பொய் சத்தியம் எல்லாம் யாரும் என்ன செய்யக்கூடாது. நீங்க வாங்க, உங்க கையில் அடிச்சதும் உங்க மேல அடிச்சதும் ஏன் மேலதான் அடிக்காத, கோபம் அடிச்சு சொல்லியா, நான் கிடைக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா உங்க அம்மா மேல அடிச்சு சத்தியம் பண்ணு அப்படிவாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்ல, அம்மா மேல சத்தியம்னா எல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லி அம்மா இல்லை, சின்ன பிள்ளைல அப்படிதான் வளர்ப்பாங்க. பிள்ளைகளா அம்மா மேல சத்தியம் போடு, அம்மா மேலையா அப்ப அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் போடுறதுக்கு பயப்படுவாங்க. யாரு மேல சத்தியம் போடுறோமோ அவங்களுக்கு சத்தியத்தை மீறினா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். புரியுது அவங்களுக்கு? அதனாலதான் பொய் சத்தியம் பண்ணக்கூடாது. கோயில் குலத்திறந்தன் கோயில் பினா பிள்ளைகள் அப்படி இந்த பிள்ளைகளா வந்து என்ன செஞ்சிருவாங்க, கன்னிமாடத்துல விட்டு திருப்பணி செய்வாங்க. அப்படி சங்கிலாச்சியார்லாம் இருந்தாங்க. அதுவும் அந்தந்த குலத்துக்கு தகுந்தவாறு அந்த திருப்பணிகள் எல்லாம் கோயில்ல போய் கோயில் குலத்திறந்த அது அந்த கன்னிமாடம் அமைத்து அங்கே திருத்தொண்டு செய்வார்கள். கோயில் பினா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆறு உற்றார் ஆறு அயலார். சிவபெருமானுக்கு ஏது ஊரு ஏது பேரு, அவர் எண்ணில்லாத பேரு. சுவாமிக்கு வந்து நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சுரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம அப்படிங்கிறாரு அன்னைநாதர். வெகு கோடி நாமங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். எண்ணில்லாத திருநாமம், எல்லா நாமமே சிவபெருமானுடைய நாமம் தான். ராமா அப்படின்னா யார் பேரு? சிவபெருமான் பேர் தான் அவருக்கு ராமன் வச்சிருக்கு. கிருஷ்ணா அப்படின்னா யார் பேரு? சிவபெருமான் பேர் தான் அவருக்கு கிருஷ்ணன் வச்சிருக்கு. நாராயணா அப்படின்னா யார் பேரு? சிவபெருமான் பேர் தான் அவருக்கு வச்சிருக்கு. கருப்பசாமின்னா யாரு பேரு? சிவபெருமான் பேரு. ஈரப்பன்னா யாரு? ஐயனார். எல்லா நாமமே சிவபெருமான் நாமம் தான். எல்லாத்தையும்
இந்த இருளப்பன்னு சொல்றாங்கல்ல, இருளப்பன்னா இருள் இருக்கும்போது நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்ப சாமி பேரு இருளாண்டின்னு பேரு. இது அவங்களுக்கு இருளுக்குள்ள நடனமான இருளாண்டின்னு பேரு சாமி. இருளையும் நமக்கு அருள் செய்யத்தான் இருந்திருக்காரு சாமி. அங்க அப்ப வந்து நம்ம அறியாமை அவரை நம்ம பார்க்க விடாம தடுத்துருச்சு. அறியாமையாகிய ஆணவம் நம்மளை பார்க்க விடாம, அதுக்கப்புறம் தான் சாமி நமக்கு பாரபட்சம் என்று எல்லா உயிர்களுக்கும் ஒரே நுண்ணுடம்பை கொடுத்து நமக்கு இங்க இந்த உலகத்தில் அனுபவிக்க செய்கின்றார். இங்க வந்ததுமே நமக்கு விருப்பம் வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்துல வந்து நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். அவங்க செய்த விலைக்கு தகுந்த மாதிரி எத்தனையோ கோடி அண்டங்கள்லையும் புவனங்கள்லையும் பூலோகத்திலையும் பாதாள உலகத்திலையும் சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் போய் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படி திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் இன்னோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டல்லன் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் அவர் தாயுமடி தந்தையில். சிவபெருமானுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. அவரு தாயும் தந்தையா பாக்குறது யார? அடியார் வருவார். ஏன்னா எந்த நேரமும் சாமிய அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க. யாரு? அடியார். இப்ப அடியார்கள் தான் பெற்றோரு, சிவபெருமான் குழந்தை அவங்களுக்கு. அதான் கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும். இந்த கன்றை பிரிந்த பசு எப்படி இருக்குமோ அது போல இங்க வந்து பசுதான் அடியார்கள், கன்று யாரு? சாமி. அந்த அளவுக்கு அது பிரிஞ்சு இருக்காது, அதை பசுவை விட்டு இருக்காது. அது போல அடியார்கள் வந்து சாமியை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அன்பு செலுத்துவார்கள். கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும். கன்று ஆவின் பசு. அப்படி ஏது அவன் ஊர் ஏது எல்லா ஊருமே அவர் ஊர். நம்ம இந்த இது இது எங்க ஊர் நிறைய சொல்றாங்களா, முற்றுந்தரத முனிவர் கூட எங்க ஊருன்னு சொந்தம் கொண்டாட, எந்த ஊருமே நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா எல்லா ஊருமே அவர் ஊர், எல்லா பொருளுமே அவர் பொருள். நீங்க சாமிக்கு கூட எந்த பொருளும் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா பொருளுமே யாருடைய பொருள்? ஒரு மலர் வாங்கி கொடுத்தா கூட அவர் பொருள். அவர் பொருள் எடுத்து அவருக்கே கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார். நமக்கெல்லாம் உற்றார் உறவினர் யாருன்னா, உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் உறவினர்லாம் கடைசி காலத்துல சிவபெருமான் ஒருத்தர் தான் நமக்கு உற்றார் உறவினர். வேற யாரும் நம்ம ஐயோ அண்ணன் போயிட்டானேன்னு சொல்லி தம்பி போயிடுவாங்களா? தம்பி நீ போயிட்டே தம்பி அப்படின்னு அண்ணன் வேகமா போயிடுவாரா? பாயா நல்ல வேலை, நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு சேர்த்துட்டியா அப்படின்னு நினைக்கிறதுக்கு. அப்பா போயிட்டாருன்னு சொல்லி பையன் போயிடுவானா? பையன் போயிட்டாருன்னு சொல்லி அப்பா போயிடுவாரா? ஒருத்தர் போக மாட்டாங்க. போயிட்டு இது கொல்லி வச்சுட்டு திருப்பி மண்டை இப்படி திருப்பிடுவாங்க. அப்படியே வான்னு கூட்டு போயிடுவாங்க. திரும்பி கூட பார்க்க கூட விட மாட்டாங்க. அருணாக்கரை கூட அறுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. அதனால நிரந்தர பொருள் சிவபெருமான் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு கடைசி வரைக்கும் ஒன்றாய் உடனாய் இருப்பது உண்மையான தாய் தந்தையார் சிவபெருமான் தான் என்று எண்ணி வழிபாடு செய்து இந்த பிறவிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பை தேவைக்கும். ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் யார் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். எதுதான் அவருடைய ஊரு, எதுதான் அவருடைய பேரு? பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த பெண்களை பூரா பாடும்படி இந்த பெண்கள் எல்லாம் போய் சாமிகிட்ட வழிபாடு செய்யறாங்க. அப்படின்னு இந்த பாடலை அமைத்து இருக்கின்றார் நமது மாணிக்கவாசக பெருமான். தொடர்ந்து அடுத்து நம்ம பாடலை அடுத்து நாளைக்கு அடுத்து 11வது பாடலை பார்க்கலாம். இந்த பாட்டை நோக்க படிக்கணுமா? பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருவேணி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாளும் ஓத உளவா ஒரு தோழன் துண்டருளன் கோயில் கூல தரண்டன் கோயில் பீனா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசெலோர் எம்பாவாய். இதுகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து திருவம்பாவை பாடலை கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டம்பலம். ராமத்திருங்க மேல போயிடுச்சா? ராமத்திருங்க